மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னும் 2 நாள்ல ரம்ஜான் வரப்போகுது. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ரம்ஜான் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ என்னுடைய போர்ட்ஃபோலியோவுடைய கடைசி வீடியோ. இது எல்லாமே நான் என்னென்ன ஷேர் வச்சுக்கிறேன்ற தகவலை தான் உங்களுக்கு பரிமாறுறேனே தவிர, நீங்க அந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நான் அட்வைஸ் பண்ணல. நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. தெளிவா தெரிஞ்சுக்க, நான் கிடையாது. சும்மா என்னோட நாலேஜை ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். முதல் ஸ்டாக்கு மணப்புரம் ஃபைனான்ஸ். ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி, அதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி. நல்ல ஸ்டாக்கு, லாங் டேர்ம்ல இருக்கும் அப்படின்னு வாங்கியிருக்கேன். என்னோட ஆவரேஜ் வேல்யூ 154. ஆக்சுவலா இதை பத்தி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். 140 ரூபாய்லாம் போச்சு. அந்த டைம்லாம் வாங்கிட்டே வந்தேன். அதனால தான் என்னோட ஆவரேஜ் 154. இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ 206, கிட்டத்தட்ட 50 ரூபா அதிகம். ஆனா இப்போதைக்கு நான் இந்த ஸ்டாக்கை வாங்குறது இல்லை. காரணம் ஹை வேல்யூவேஷன், அதாவது மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கு, கீழே இறங்குச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டிவிடெண்டா இன்னைக்கு வரைக்கும் 135 ரூபா வாங்கியிருக்கேன். அடுத்தது நால்கோ. இதுவும் நான் டிவிடெண்டுக்கு ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ஸ்டாக் தான். என்னுடைய ஆவரேஜ் பிரைஸ் 102. இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ 191. டிவிடெண்டாவே நான் இன்னைக்கு வரைக்கும் 605 ரூபா வாங்கியிருக்கேன். டெம்பரவரியா இந்த ஸ்டாக்கை வாங்குறத நான் நிறுத்தி வச்சிருக்கேன். காரணம் ஐடிசியும் டாக்டர் ரெட்டியும் பயங்கரமா இறங்கி இருக்கு. அதை ஆவரேஜ் பண்ணி சரி பண்ண பார்க்குறேன். அதை முடிச்சுட்டு வேணா நான் இந்த நால்கோ உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் வாங்குவேன், ஏன்னா இன்னும் என்னோட டார்கெட் முடியல. டார்கெட்னா என்ன தெரியுங்களா? என்கிட்ட இதுல ஒரு சில ஷேரை குறைஞ்சபட்சம் 1000 ஸ்டாக்காவது வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஆனா இது சவுத் இந்தியன் பேங்க்குக்கும் ஐடிசிக்கும் அப்ளிகபிள் ஆகாது. இதெல்லாம் நான் எவ்வளவு முடியுமோ வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேங்களா? நால்கோவில் இப்போதைக்கு 1000 ஸ்டாக் வாங்கணுங்கிறது தான் ஆசை. அதே மாதிரி தான் இந்தியன் ஆயில் கார்பரேஷனும். இதெல்லாம் ஒரு 1000 ஸ்டாக். அதே மாதிரி டாடா கம்பெனில ஒரு 1000. இதெல்லாம் கால்குலேஷன். ஒருவேளை உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக்லாம் நான் 1000தோட நிறுத்த போறேன், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல இருக்க எந்தெந்த ஸ்டாக்கை நான் 1000தோட நிறுத்த போறேன் அப்படின்ற தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டதுனாக்கா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதையும் வீடியோவா ரெடி பண்ணி போடுறேன். ஸோ நால்கோவில் இன்னைக்கு வரைக்கும் 102 ரூபா ஆவரேஜ்ல வச்சிருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 191. டிவிடெண்டா மட்டுமே 605 ரூபா வாங்கியிருக்கேன். அடுத்தது பிஜி இன்வென்ட். இது ஒரு நல்ல கம்பெனி, செம்மையா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க. அது மூலமா வாங்கினேன். ஆக்சுவலா இன்னைக்கும் அது நல்ல கம்பெனி தான். மார்க்கெட் இறங்கி இருக்கு. அந்த கம்பெனில ஒரு சின்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு. அது எல்லாம் முடிஞ்சு சரியாச்சுனாக்கா மேல வரும் நான் நம்புறேன். டிவிடெண்ட் ஸ்டாக் மெயினா நிறைய பேர் இதை டிவிடெண்டுக்காகவே வாங்கியிருப்பாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் ஆவரேஜ் 90ல வச்சிருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 75 அப்படின்னாக்கா ஒரு ஸ்டாக்குக்கு 15 ரூபா குறைஞ்சிருக்கு. என்னைக்கு ரெக்கவர் ஆகி மேல வரும்னு தெரியல. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஷேர்ல மட்டுமே நான் டிவிடெண்டாவே 578 ரூபா வாங்கியிருக்கேன். அடுத்தது ஆர்டிஎன் பவர். இதையுமே சும்மா அப்பப்போ 1-2 வாங்குவோம், ஃபியூச்சர்ல இது மேல வந்ததுனாக்கா நிறைய வாங்கலாம் அப்படின்னு கால்குலேட் பண்ணி என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண ஒரு ஸ்டாக்கு. ஆவரேஜ் பிரைஸ் இன்னைக்கு 9 ரூபாயில இருக்கு. கரண்ட் வேல்யூ 9.4. அப்படின்னா ஒரு ஷேருக்கு 40 பைசா லாபம் வந்திருக்கு. ஒரு ஷேருக்கு 40 காசுனாக்கா என்கிட்ட 100 ஷேர் இருந்தாக்கா என்ன ஆயிருக்கும்? ஸோ ஒரு 40 ரூபா லாபம் கிடைச்சிருக்கும். அவ்வளவுதான். அடுத்தது சவுத் இந்தியன் பேங்க். என்னுடைய ஆவரேஜ் பிரைஸ் 17. இதுவுமே நான் ஐடிசி வாங்க ஆரம்பிக்கும் போதே சைட்ல சவுத் இந்தியன் பேங்க் வாங்கினது. அப்பையில இருந்து வாங்கினேன். நடுவுல ரைட் இஷ்யூ போட்டாங்க, அதுலயும் அப்ளை பண்ண, அதுவும் எனக்கு கிடைச்சது. அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாக்கா பழைய வீடியோ சரி விடுங்க, பார்க்கலாம், வேணாம் சொல்றேன். ஆவரேஜ் பிரைஸ் 17. ஆனா இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 23. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் டிவிடெண்டாவே 111 ரூபாய் கிடைச்சிருக்கு. எனக்கு மேல வரும் நம்பிக்கை இருக்கு. இப்பயும் நான் லாபத்தில் தான் இருக்கேன். அடுத்தது டாடா மோட்டார். டாடா குரூப் உப்புல இருந்து ஃபிளைட் வரையும் எல்லாத்துலயும் இருக்கிற குரூப். ஸோ அதுல நம்ம கிட்ட ஒரு 4-5 ஷேர் இருக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கினது. டாடா மோட்டார் ஆவரேஜ் 875. இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 668 இருந்தாலும் நான் வாங்குவேன். ஏன்னா கூடிய சீக்கிரம் டாடா மோட்டார் 2ஆ பிரிய போகுது. டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் ஒன்று, பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒன்று. அப்போ ஷேர் 2ஆ பிரியும். மறுபடியும் அது மேல வந்தா அப்ப எனக்கு லாபம் கிடைக்கும். என்ன, அதுக்கு ஒரு 4-5 வருஷம் நான் வெயிட் பண்ணணும். பரவாயில்ல, இப்ப கீழே இறங்க இறங்க ஆவரேஜ் பண்ணிட்டே வந்தேன்னு வச்சுங்களேன், ஃபியூச்சர்ல எனக்கு மேலே ஏறும்போது வேகமா மேலே ஏறும். அதனால நான் டாடா மோட்டாரும் இப்போதைக்கு வாங்கிட்டு தான் இருக்கேன். அடுத்தது டாடா பவர். இதோட ஆவரேஜ் வேல்யூ நான் வாங்கினது 208. ஆனா இன்னைக்கு கரண்ட் வேல்யூ 356. எங்கேயோ போய் நிக்குதுன்றதுனால தான் நான் இப்போதைக்கு நிறைய வாங்கல. சும்மா ஒரு 10 வாங்கி வச்சிருக்கேன். அது மட்டும் ஒரு மூலையில கிடக்கு. அடுத்தது டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் ஆக்சுவலா நான் டாடா ஸ்டீல் வாங்கல, டாடா மெட்டாலிக்
அதுலேருந்து டாடா ஸ்டீலாக கன்வெர்ட் பண்ணும்போது வாங்கி வச்சேன். அதில் எனக்கு வந்த லாபம் டாடா ஸ்டீலாக கன்வெர்ட் ஆகி வந்தது. ஆவரேஜ் வேல்யூ 137. இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ 150. ஆனால் டிவிடெண்டாக மட்டுமே 500 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். இப்போ டாடா ஸ்டீல் என்கிட்ட ஒரு 10 ஷேர் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு ஷேருக்கு 13 ரூபா லாபம், சேம் டைம் 500 ரூபா வரைக்கும் டிவிடெண்டாக வந்திருக்கு. ஆக்சுவலாக என்கிட்ட 10 ஷேர் இல்லை, நிறைய இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், அவ்வளோதான். அடுத்தது யூகோ பேங்க். இதுவும் வந்து பேங்கிங் செக்டரில் நம்மகிட்ட ஒரு சில ஷேர் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சவுத் இந்தியன் பேங்க், யூகோ பேங்க்லாம் வாங்கினது. நான் வாங்கின ஆவரேஜ் பிரைஸ் 27.5. இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ 35.6. ஸோ மேலே தான் இருக்கு. டிவிடெண்டாகவும் எனக்கு ஒரு 33 ரூபா கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய டிவிடெண்ட், அதாவது ஒட்டு மொத்தமாக எல்லா ஷேருக்கும் சேர்த்து டிவிடெண்டாக மட்டுமே 4685 ரூபா வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியாக நான் சொல்லிடுறேன். தெளிவாக பார்த்துங்க, நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் போட்டுடுறேன். இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ 1.51, கரண்ட் வேல்யூ 1.48. அப்படின்னா எனக்கு லாஸு 2900 ரூபா. ஆனால் டிவிடெண்டாக மட்டுமே 4600 வாங்கியிருக்கேன். அப்படி பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் லாஸ்லாம் இல்லை. ஸோ மார்க்கெட்டு இவ்வளோ டவுன் ஆகியும் போர்ட்ஃபோலியோலையும் ஒன்றும் பெருசாக லாஸ் இல்லை. ஓவராலாக கணக்கு பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் லாஸ் இல்லை. போர்ட்ஃபோலியோ வீடியோவுடைய கடைசி ஸ்டாக்கு டேட்டா மேட்டிக்ஸ். இதில் நான் 615 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆவரேஜ் ப்ரைஸு இன்னைக்கு மார்க்கெட் 588. ஏன்னா இதை நான் தப்பான ஒரு இடத்துல வாங்கி வச்சுருக்கேன். அதை சரியான இடம் போகும்போது நான் வாங்குவேன். என்னுடைய போர்ட்ஃபோலியோடைய கடைசி ஸ்டாக்கையும் பார்த்துட்டீங்க. தொடர்ந்து நான் அன்னன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்டை முடிஞ்ச அளவு வீடியோ ரெடி பண்ணி போடுவேன். அதையும் பாருங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ரம்ஜான் வாழ்த்துக்கள். என்றும் அன்புடன் உங்கள் MK. நன்றி, வணக்கம்.